முதலாவது சில நிமிடங்கள் நம்மை பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்கள் நம்மை ஆராதனையில் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து நம் மத்தியிலே பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் 2 பேர் மேலும் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், ஸ்தோத்திரம், விசேஷமான ஒரு அபிஷேகத்தை தேவன் அவர்களுக்கு தந்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்கிறது. அவர்களுடைய செய்திகள் பொதுவாய் சபைக்கு என்று மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய செய்திகள் வாலிபர்களுக்கு, இன்னும் அவர்களுடைய செய்திகள் குடும்பங்களுக்கு, இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களை அபிஷேகித்து பயன்படுத்துகிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அழைப்பையும் கேட்டு அவர்கள் நம் மத்தியில் இந்த நாட்களில் கடந்து வந்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்காக அவர்களுக்கு 2 பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்கள் கரங்களில் கொடுக்கிறேன். அவர்கள் நடத்துவாங்க. தொடர்ந்து பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்களும் நமக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி இன்னொரு முறை அவங்கள வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, யானைக்கு பலன் தும்பிக்கையில், நமக்கு பலன் நம்பிக்கை இல்லை. நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் நாளெல்லாம் நம்மை வலுவாக வாழ வைக்கும். வந்ததிலிருந்து உங்க எல்லாரையும் பார்க்குறப்ப ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த சர்ச்சை பார்க்குறப்ப நீங்கள் இயேசு மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கிறீங்க அப்படின்றது அப்பட்டமாக விளங்குகிறது. வாய்ப்பை நல்கிய ஆண்டவருக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி. எல்லாம் சூழ்நிலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கிறப்ப ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் எதுவுமே சரியில்லைன்னாலும் உண்மையாக நம்பிக்கை நாயகன் நீர் தானே அப்படின்னு ஆராதிக்கிற ஆராதனையில் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாரு. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய பாடலை நாங்கள் கேட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த பாட்டு தான் நான் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் ஒரு கவியை நம்ம பாடி தொடர்ந்து வார்த்தையை நாம் கேட்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மார்பில் நான் சாஞ்சிக்கிறேன். இந்த பாடலை எழுதின பிரதர்ஸனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிகழ்ந்த விஷயம் என்னன்னு கேட்டால், 15 வயசு வரைக்கும் அண்ணனும் தம்பியும் நல்லா இருந்தாங்களாம். 15 வயசுக்கு மேலே ஏதோ சதை பிசைவு அப்படின்னு ஒரு வியாதி. 15 வயசு வரைக்கும் நல்லா ஆடுவாங்களாம், நல்லா ஓடுவார்கள். 15 வயசுக்கு மேலே இந்த நோய் வரவங்களை அப்படியே உட்கார வச்சிருமா, அப்புறம் படுக்க வச்சிருமா, அப்புறம் 5 வருஷத்தில் அவங்க வாழ்நாட்கள் முடிஞ்சிருமா. ஆனால் இந்த பிரதர், அண்ணன் பேர் ஆபிரகாம், தம்பி பெயர் தினகரன். இவர்கள் 2 பேருமே வீல் சேர்லேயே உட்காந்து ஏறத்தாழ 16 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணி, அந்த பாடெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம். ஆனால் இந்த சீசனில் ஆண்டவர் அவங்கள உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அவர்கள் இயற்றிய பாடல் தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிற பாடல். அவ்வளோ பாடு அவங்களுக்கு. அந்த பாடுகளின் மத்தியிலையும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. என்ன சொல்லி பாடுறாங்கன்னா, அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறே, ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில, அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறே, ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில, சின்னஞ்சிறு வயசுல சிரமப்பட்டேன், அடைக்கலமாவும் தேடி வந்தேன். சின்னஞ்சிறு வயசுல சிரமப்பட்டேன், அடைக்கலமாவும் தேடி வந்தேன். பிஞ்சு உள்ளோ அந்த எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறம்பா, சின்ன உள்ளோ அந்த எண்ணி சொல்லி சொல்லி பாடுறம்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறே, ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில, அப்பா அப்பா உங்க நெஞ்சில
நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க. மங்கி எரியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க. மங்கி எரியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. அடைக்கலமா நான் தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமா நான் ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. அடைக்கலமா நான் தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமா நான் ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. பிஞ்சு உள்ளோம் அந்த எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா. சின்ன உள்ளோ அந்த எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அவ்வளவுதான் பாட்டு. 15 வயசுல இந்த தசை பிசைவு நோய் வந்த பிறகு அம்மா இந்த 2 பிரதர்ஸை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் உங்க பிள்ளைங்களுக்கு 5 வருஷம்தான் ஆயுசு. எவ்வளோ ருசிகரமா சமைச்சு சாப்பாடு கொடுத்து இவங்களை வழி அனுப்பி வைக்க முடியுமோ வழி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு வீட்டில் வந்து தடபுடலாம் அம்மா விருந்து செஞ்சு பிள்ளைகளுக்கு உபசரிக்கிறப்ப மூத்த அண்ணன் ஆபிரகாம் வந்து கேட்டாராம், அம்மா நாங்கள் சீக்கிரமாக செத்துருவோன்னு சொல்லி தானே டாக்டர் உங்களை நல்லா சமைச்சு எங்களை அனுப்ப சொன்னாங்க, நான் ஒட்டு கேட்டுட்டோமா டாக்டர் சொன்னதை அப்படின்னு உடனே அம்மா சொன்னாங்களாம். அம்மா சொன்னாங்களாம், டாக்டர் தானப்பா சொன்னாங்க 5 வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு, ஏசப்பா சொல்லலப்பா அப்படின்னு தட்டி கொடுத்த அந்த வார்த்தை இப்பொழுது அண்ணனுக்கு 45 வயசாயிருச்சு, தம்பிக்கு 42 வயசாயிருச்சு. பார்க்கறத நம்பாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத நம்பாதீங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்பாதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஃபைனல். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க. மங்கி எரியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. பாடுவோமா? சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க. மங்கி எரியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. அடைக்கலமா நான் தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமா நான் ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. அடைக்கலமா நான் தேடி வந்தேன். புகலிடமா நான் ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. பிஞ்சு உள்ளோ அந்த எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா. சின்ன உள்ளோ அந்த எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கு ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. இன்னும் ஒரு நேரம் சொல்லுவோமா? அப்பா அப்பா உங்க ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில.
அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா, உங்க நிழல்ல வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்க நினைவிலேயும் இருக்கிறதற்காக நன்றி. அதுதான் உம்முடைய மக்களுக்காக நீங்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. அப்பா, என் நினைவில் இருக்கிறாங்க அன்பு மக்கள்னு சொல்றீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உங்க வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உங்களுடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நேர் நிறைவாய் பொழிந்தருள போகிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சிக்கிறேன், தேங்க்யூ அப்பா, ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. ஹல்லேலூயா. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் மையாகவே. ஆமென். நேற்று சொன்னேன்ல, ஏன் டபுள் சந்தோஷம்னா, எந்த ஊர் மதுரையில் வந்து நின்று என்ன பேசுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். அன்பாய் எங்களை அழைத்து கூட்டங்களை ஒழுங்கு செய்த ஸ்தல போதகருக்காக, ஃபேமிலிக்காக, எல்டர்ஸ்க்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். நேற்று ஆண்டவர் சொன்னது போல் எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார்னா, நாம் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு அவர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நம்மோடு பேசுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எப்பெல்லாம் நான் களைத்து போய் நான் வர்றேனோ, எப்பெல்லாம் மனசில் ஒரு சஞ்சலத்தை நான் சுமந்துட்டு வர்றேனோ, அப்பெல்லாம் என் ஆண்டவர், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் அழுற, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை மாத்திரம் துணிக்க பண்ணுகிறார். பயமெல்லாம் பஞ்சா பறந்துருது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயமெல்லாம் பஞ்சா பறந்துருது. என்ன சொன்னாரு? இருக்கிறேன், இருக்கிறேன், உன் கூட என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன்னு தான் சொன்னாரு. வேற ஒன்றும் செய்யல. இருக்கிறேன்னு சொன்ன உடனே எது போயிடுச்சு? பயம் போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்கிறப்போ, ராத்திரி நேரத்தில் நம்மளோட அவன் தூங்குறப்ப, அடே அவன் இரவில் எழுந்திருந்து எப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்கிறப்ப, நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ள வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை, வெளியில் தான் போகணுன்னு சொல்கிறப்ப, நீ போயிட்டு வாடானா அவன் பாட்டில் போவானா? போக மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? பயமாக இருக்குப்பா அப்படின்னா. இருட்டை பார்த்தா பயமாக இருக்குப்பா. நீங்களும் வாங்கப்பா அப்படின்வான். நீங்களும் கையில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூட்டிகிட்டு போன உடனே அவனை ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு வெளியில் நம்ம என்ன செய்வோம்? அப்பா இருக்கிறேன், பயப்படாத, நீ வெளியிலன்னா வெளியில் தான் அப்போ உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே அனுப்பிச்சிட்டு நம்ம வெளியில் இருந்தோம்னா, உள்ளே போனவன் அப்பா இருக்கிறாருன்னு அமைதியாக இருப்பானா? இருக்க மாட்டான். ஒரு 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்குள்ள அப்பான்னு சத்தம் கொடுப்பானா? கொடுப்பான். நீங்கள் வெளியிலேருந்து என்ன சொல்லுவீங்க? டேய் அப்பா இங்கே தாண்டா இருக்கிறேன், ஏன்டா நொய்யுன்னு சொல்கிற, இருறா பேசாமல். அடுத்து ஒரு 10-20 செகண்டில் அப்பா அப்படின்னு திரும்ப என்ன செய்வான்? கூப்பிடுவான். இங்கே தாண்டா அப்பா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்படி அவன் சத்தம் கொடுக்க, அப்படி நேரம் ஆக ஆக நீங்கள் என்ன செய்வீங்க? நடுராத்திரி எழுப்பிவிட்டதுனால தூக்க கலக்கத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? இருக்கிறப்ப இருக்கிறேன்டா அப்படின்னுவீங்க. அவ்வளோதான், அமைதியாக இருப்பான். அடுத்து நேரம் போக போக அப்பா அப்பா அப்படின்னா அப்பா அப்படின்னா அந்த அப்படிங்கிற சவுண்டில் பயம் பஞ்சா பறக்கு. ஆமென். அதனால தான் அப்பா என்ன செய்யறாருன்னா, முதல்ல பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்யறேன்? இருக்கிறேன்.
ஹalleluya. Hallelujah. அப்படி ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்மளோட இருக்கிறவர், எவர் பிரசன்ட், எல்லாரோடையும் இருக்கிறவர். ஏதோ ஒருத்தட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோடையும் இருக்கிறவர். எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம இடத்துல கூட இருந்து ஒரு சத்தத்தை கொடுத்து, நான் எங்கேயும் போல, உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நான் உன்னோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயத்தை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அருளி செய்கிறதுனால தான் இவ்வளவு தெம்பா இருக்கிறேன் நான். ஆமென். ஹalleluya. சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க, மங்கி எறியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. சிலுவை சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க, மங்கி எறியும் திரியா போனே அணைந்திடாமல் காத்திரே. அடைக்கலமானா தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமானா ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. பிஞ்சு உள்ளோ அன்ப எண்ணி பஞ்சு பஞ்சாபாடுறம்பா. சின்ன உள்ளோ அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுறம்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் வெறுமனே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நமக்கு கொடுக்கல, நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆமென். இட்ஸ் a covenant promise. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுக்கு வெறுமனே வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுத்தாரா, ஒரு உடன்படிக்கையும் சேர்த்து பண்ணாரா? உடன்படிக்கையும் சேர்த்து பண்ணார். அப்ப செய்வேன்னு வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் நான் செய்ய போறேங்கிறதுக்கான ஒரு உடன்படிக்கை, ஒரு அடையாளமா நம்மகிட்ட பண்ணிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால கலங்க வேண்டிய அவசியமே என்னன்னா, நமக்கு இல்லவே இல்லை. சொன்னதை நிச்சயமா எனக்கு செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர் இந்த செஷனுக்கு முன்னாடி சொன்னது போல, ஆண்டவர் நம்ம தலைமுறையெல்லாம் மனசுல வச்சு தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. நம்ம பிரச்சனையை மட்டும் மனசுல வச்சு உள்ள என்ன செய்யல, பேசல. நம்முடைய ஜெனரேஷன்ஸ் மனசுல வச்சு தான் உள்ள வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் வர்றப்ப வண்டியில வந்துட்டே இருக்கிறப்ப என்னுடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரே, எங்கேயோ இருந்தா எங்களை நீங்க தொட்டீங்க. ஏசையா ஒரு ஊழியக்காரன் மேல இருக்கிற உடன்படிக்கை சொல்றப்ப, நான் உன் மேல இருக்கிற என்னுடைய ஆவியும், உன்னோட வாயில நான் வச்ச என்னுடைய வார்த்தையும், உன்னை விட்டோம், உன் சந்ததியின் வாயை விட்டோம், உன் சந்ததியின் சந்ததியினுடைய வாயை விட்டோம், பிரியறதே இல்லை. ஆமென். இது உங்களோட நான் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை அப்படிங்கிற. எஸ். ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் 3 தலைமுறை மனசுல வச்சுக்கிட்டு தானே உள்ள வந்திருக்கிறாரு. ஆமென். குறைஞ்சபட்சம் 100 வருஷத்துக்கு மனசுல கணக்கு போட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். எஸ். எத்தனை வருஷம் கணக்கு வச்சுட்டாரு ஆண்டவர்? 100 வருஷம் பிளானோட உள்ள வந்திருக்கிறாரு. அவன் போடுற திட்டம் இதுக்கு முன்னாடி தவிடுபடி ஆகுமா, ஆகாதா? ஹalleluya. ஹalleluya. அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்தேன். ஆண்டவரே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும்னு சொன்னீங்களே, தலைமுறை தலைமுறையா அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும்னு சொன்னீங்களேப்பா. எங்களில் நீங்க ஆரம்பிச்ச காரியம் எங்களோட முடியக்கூடாது ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையா, பரம்பரை பரம்பரையா எங்க வம்சத்துல ஆண்டவரே ஒரு பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வர்றப்ப அங்கங்க சில சபைகளை, சில பாஸ்டர்ஸ், சில பாஸ்டுக்கு பிறகு ஊழியத்தை செய்யாம விட்ட பிள்ளைங்களை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் நினைப்பூட்டுறார். ஹalleluya. அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளோட முடியணுங்கிறது இல்ல, நம்மள இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்மள இருந்து என்ன செய்றார் ஆண்டவர்? ஆரம்பிக்கல. தாவீதுனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா சொன்னார். ஹalleluya. அதனால இன்னைக்கு பிரச்சனையை நம்மோட பேசுறாரு. நமக்கு பிறகு வர்ற சந்ததியை மனசுல வச்சு நம்மளோட ஆண்டவர் பேசுறார். தெம்பா இருக்கலாமா நாம? ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? எஸ். ஹalleluya. ஹalleluya. இவருக்கு காத்திருக்கலாம்.
ஆமென். எத்தனை வருஷம் ஆனாலும் இவருக்கு காத்திருக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில் என்ன செய்வதில்லை, விழுவதே இல்லை. உடன்படிக்கையின் தேவன் உங்க உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உங்க உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவருடைய வார்த்தையை தந்து நம்மள நினைச்சவரு எப்படி நினைக்காம போவாரு. எஸ், ஹalleluya ஹalleluya. வேர்டால நம்ம அப்படியே சோக் பண்ணிருக்கிறாரா, சோக் பண்ணிருக்க. அப்படியே எலுமிச்சம்பழம் உப்புல ஊறுற மாதிரி நம்மளையும் அப்படியே ஊறுகாய் போட்ட மாதிரி உப்புல பல வருஷமா ஊற வச்சிருக்கிறாரா, ஊற வச்சிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எப்படி நடக்காம போகுன்றேன், கட்டாயம் நடந்தே தீரும். ஹalleluya ஹalleluya. யோசுவா 21:45 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹalleluya ஹalleluya. அதை இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபைட் பண்ணி 23:14 சொல்லுவார் பாருங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்படி ஒரு இடம் நமக்கு உண்டு. ஆமென். இப்படி ஒரு நாளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. வருஷ கணக்கா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற நமக்கு உடனே செஞ்ச காரியங்கள் இருக்கு. அவர் குறித்த காலத்துல செய்வேன்னு நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களும் இருக்கு. வாக்கு மாறாத தேவன், உண்மையில் பிசகாத தேவன், பொய்யுரையாத தேவன். எனக்கு சொன்ன வார்த்தையை நான் கூட மறக்கலாம், ஆனா எனக்கு சொன்ன வார்த்தை ஒன்ன கூட என் ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. நீ நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீங்க நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேத்து சொன்னது போல காலத்தின் நிமித்தம் ஆண்டவர் பேசின வார்த்தை காலாவதி ஆவதே இல்லை. There is no expiry date for the word of God. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய காலத்தை மனசுல வச்சு நம்முடைய வயசை மனசுல வச்செல்லாம் பேச மாட்டார். எதை மனசுல வச்சு? நம்ம காலம், நம்ம வயசு, அதெல்லாம் மனசுல. உனக்கு வயசாகிறனால தான் உடனே வந்து செய்ய முடியாதுப்பா அப்படின்னாரு. எஸ். வயசாகிட்டே போதாண்டர். டே போட, உனக்குன்னு நான் வச்சிருக்கிற சீசன்ல தான் நடக்கும். எஸ். நான் குறிச்சிருக்கிற காலத்துல தான்
உனக்கு நான் சொன்ன காரியத்தை செய்ய போறேன். ஆமென். நீ விரும்புற நேரத்துல இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு வயசு இருந்தாலும் சரி, வயசு இல்லைன்னாலும் சரி, என் வாக்கின்படிதான் காரியமே என்ன செய்யும்னா நடக்கும். 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 சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம்ல, அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். 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 எப்படி செய்ய போறார் ஆண்டவர்? எல்லாத்தையும் நேர்த்தியாக. அந்த நேரம் வர்றப்ப நம்ம லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையா ஆண்டவர் சரி செய்ய போறதில்ல, மொத்தமா ஒரே நாள்ல எல்லாம் சரியாகும். ஆமென். ஆங்கிலத்துல ஒரு வேர்டு இருக்கு, எவ்ரிதிங் will fall into place. நச்சு நச்சுன்னு வந்து அதாவது அங்கங்க என்ன செய்யும்னா உட்காரும். அது வரைக்கும் நாம அவருடைய பலத்த கரத்துல தொடர்ந்து என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். சொன்னீரே இப்படி செய்வேன் என்று எனக்கு சொன்னீரே சொன்னீரேன்னு சொல்லி அவர் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ நான் சொல்லாததை நீ சொல்லாத, நான் சொன்னதை மட்டும் என்ன செய்ய, நீ சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா நான் என்னுடைய உண்மையில பிசகாதவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர் கொடுக்கிறப்ப, எப்பா ஏதோ கொஞ்சம் எமோஷன்ல நான் சொல்லிட்டேன், உன்னை பார்த்தோன்னா பாவமா தெரிஞ்சு ரொம்ப அழுதியா, மனசை பிசைஞ்சிருச்சு, அதனால நான் பாட்டில் சொல்லிட்டேன், பெருசா எடுத்துக்கிறாரா அப்படின்னு பேசுவாரா? இல்லை. அப்படி பேசினா ஒரு சாமியா? இல்லையே. நம்ம வேணா ஒருத்தன் அழுறதை பார்த்தோன்னா அடிச்சு விடுவோம் அன்னத்தையாவது வாக்குறுதிகளை. ஆனா ஆண்டவர் வந்து என்னிடத்துல பேசுறாருன்னா இட்ஸ் a done deal, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை தான் எப்பவுமே ஃபைனல் வேர்டு. எஸ். நம்ம காரியத்துல இறுதி வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு அத்தாரிட்டி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவுக்கு தான் இருக்கு. ஆமென். இடையில 1000 பேர் உன்னை தொலைச்சு போடுவேன்னு சொன்னாலும் நீங்க ஒன்னும் கண்டுக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரியா ஃபைனலா. ஆமென். நான் அவரை நம்பி இருக்கிறேன்யா. எஸ். ஆமென். ஆமென். நீங்க எந்த மனுஷனையும் பார்த்து நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எஸ். உந்தன் தயவால் மலை என் போல் பர்வதத்தை மலை போல் நிற்கப்படும். அவன் சொல்ல. ஹல்லேலூயா. எனக்கு மதுரை சரௌண்டிங்ல நிறைய நினைவுகள் உண்டு. நான் எப்பவுமே ரொம்ப அந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிய போறப்ப என்னுடைய கடன் பிரச்சனை நெருக்கடியில் ஒருத்தட்ட நான் ரொம்ப திருமணத்தில் ஒருத்தட்ட சிக்கிருந்தேன். அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுன்னா பைசா ஒன்றுமே என்னன்னா இல்லை. இந்த சூழ்நிலையில் அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸில் பார்ட்னரை வந்து அந்த நஷ்டம், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி என் தலையில் வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் கிராமத்தில் இருந்தப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மலைச்சாமி. என்ன சொல்லுங்க? மலைச்சாமி. உடனே அவரும் எங்கள் அப்பாவும் சம்பந்தி இப்படி தான் பேசிக்கிறாங்க. நாங்கள் மாமானே கூப்பிட்டு பழகிட்டோம் சின்ன வயசில். அவர் வந்து நல்ல கெடாமிஸ் எல்லாம் வச்சு இந்த லோக்கல் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறார். ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் எங்கே தான் போவாங்கன்னா அவர்கிட்ட போங்கன்னு சொன்ன உடனே அப்படி தான் சின்ன வயசில் நான் பார்த்து வளர்ந்தேன். இப்போ எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சிக்கல் வந்த உடனே நான் யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்போ எல்லாம் சால்வேஷனுக்குள்ள வரல. அதனால நம்ம மலைச்சாமி மாமாட்ட போனால் நம்ம விஷயத்தில் உட்காந்து அவர் கொஞ்சம் டீல் பண்ணி நம்ம வெளியில் வர்றதுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி அவர் எங்கே குடியிருந்தார்னா நம்ம ஐராவநல்லூர் தான் குடியிருந்தார். அதனால மலைச்சாமி மாமாவை தேடி நான் எங்கே வந்தேன்னா ஐராவதநல்லூருக்கு வந்தேன். வந்து வீட்டில் உட்காந்து மாமா இப்படிலாம் சிக்கலாயிருச்சு, மருமனே நீங்க இருங்க மருமனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா மலைச்சாமி மாமா மேல போயிட்டாரு. மேல இருக்கிற ஆண்டவர் கீழே வந்துட்டாரு. சொல்லுங்க. உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. உந்தன் தயவால்
மாலை போல் நிற்க செய்தி. உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. என் சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. என் சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. அவன் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால அவரை மலை போல நம்பி இருக்கிறேன், இவரை மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லாம உங்க தயவால தான் நான் இப்படி நிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த தெய்வம் கைவிடவே மாட்டார். மாட்டார். வருஷங்கள் ஆனாலும் கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். ஆமென். வருஷங்கள் ஆனாலும் கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். பல வருஷம் ஆனாலும் தேவன் எனக்கு சொன்னபடி என் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும். நிற்கும். ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும்னா நிற்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க என்ன மடங்கடிக்க பண்ணினாலும், சுமையை கொடுத்து, அழுத்தத்தை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து உங்க முன்னாடி மடங்கடிக்க போறதுன்னா கூணி குறுகி நிக்க வச்சாலும் ஏன் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து நிற்கும். ஏன்னா அதற்கான வேர்ட் எனக்கு உண்டு. For God has spoken. Yes. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 145 சொல்றாரு, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறாராம்? தூக்கி விடுகிறார். அப்படி லோட வச்சு உங்களை குனிய வச்சுட்டாங்கல்ல, வெக்கத்துல உங்களை முகம் அப்படியே கூனி குறுகி போய் நிக்கிறதுல என் ஆண்டவர் உங்களை தாங்கிறது மட்டும் இல்ல, அப்படி தூக்கி விடுவார். தூக்கி விடுவார். சொல்லுங்க, ஏன் அரிக்கட்டு? ஏன் அரிக்கட்டு? நிமிர்ந்து நின்னுதான் ஆகணும். நிமிர்ந்து நின்னுதான் ஆகணும். ஏன் பலத்துல இல்ல, அவர் என் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென். சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்னோட சின்ன வயசு புல்லட் 21 வயசுல எல்லாம் புல்லட்ல நான் இங்கிட்டு தான் சுத்திட்டு திரும்பேன். அப்படி கடைசியில் என் கடன் பிரச்சனைக்கு வட்டி கொடுக்க முடியாம என்ன பண்ணேன்னா அந்த புல்லட்டை வித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரியமான புல்லட்டை ஆசையா ஓட்டிட்டு வரேன். சரியா 1000 ரூபாய்ல பஞ்சரா போச்சு. ரொம்ப அதுவும் அங்கதான் புல்லட்டை பஞ்சர் ஓட்டி அதுக்கப்புறம் போய் அதை வித்துட்டு அதுக்குரிய அந்த மாசம் வட்டிக்குள்ள காசை அப்படி கொடுத்துட்டு சைக்கிளில் இந்த மதுரையில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாலான்னு நினைக்கிறேன். நான் சைக்கிளில் 15 கிலோமீட்டராவது சுற்றி கடையாக போய் கருவாடு விற்கிறதுக்கு நான் அலைஞ்சதெல்லாம் நான் நினைக்கிறேன். அப்படி பழக்கம் இல்லை. சைக்கிளில் சுற்றி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் சந்து பொந்தெல்லாம் புல்லட்டில் சுற்றிட்டு தெரிஞ்சவன் இதே மதுரைக்குள்ள. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் பாருங்க, எந்த அளவுக்கு கீழே போனாலும் அந்த அவர் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி பயங்கர கடனை என் மேலே ஏற்றி என்னை விட்டு பின்வாங்கி போனாங்க பாருங்களேன். அந்த வீட்டில் போய் நான் ஒரு நேரம் உட்காந்து நான் சொன்னேன், என் மேலே எல்லாத்தையும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஆனால் ஒரு நாள் உங்கள் கடனை நான் செலுத்துறதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் வருவேன். என் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, நான் பைபிள் ஸ்கூல் போகிறேன் சொல்லிட்டு எந்திரிச்சு போனேன். என் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, நான் எங்கே போகிறேன்? பைபிள் ஸ்கூலுக்கு. ஆனால் ஒரு நாள் வருவேன் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் காசை கொண்டுட்டு என்ன செய்வேன்? வருவேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு இப்போ போனேன் வீட்டுக்கு போய் அவங்க என்ன என்னிடத்தில் எதிர்பார்த்தாங்களோ அந்த தொகையை தூக்கி அவங்க டேபிளில் வச்சுட்டு, இந்த காசுக்கு தானே என்னை வேட்டையாடினீங்க, இந்த பைசாவுக்கு தானே என்னை துரத்துனீங்க, இந்த பைசாவுக்கு தானே என்னை அசிங்கப்படுத்துனீங்க, இந்தா காசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருஷங்கள் ஆனாலும் ஏன் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. யாரை பார்க்கிறதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணி பயந்தீங்களோ அவங்க உங்க ஃபேஸை பார்க்கிறதுக்கு ஏங்குவார்கள். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, வெயிட் பண்ணுங்க.
என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்க. அந்த டயத்துல கண்டிப்பா என்ன செய்யும்? நடந்தே தீரும். நடந்தே தீரும். ஹalleluya. 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 சொல்லிட்டார்னா அதை செய்யாம ஆண்டவர் விடவே மாட்டார். 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. ஒரு வார்த்தை கூட கீழே என்ன செய்யல, விழல. அப்பன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்தவொன்னே அடிச்சு விடல, என்ன செய்யல, அடிச்சு விடல, அள்ளி விடல. கர்த்தர் அவரை கொண்டு பேசின வார்த்தை எதுவுமே தரையில விழல. எல்லாம் என்ன பண்ணி இருக்குன்னா நிறைவேறி. எல்லா வார்த்தையிலும் ஒரு வார்த்தை கூட ஒன்றையாகிலும். என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென். ஆமென். சொல்லிட்டார்ல, தைரியமா போங்க. ஆமென். தைரியமா இருங்க, என்ன நடந்தாலும். ஹalleluya. ஹalleluya. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எஸ். அப்ப எனக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறது. சங்கீதம் 27:17 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்படியே மனசெல்லாம் சில நேரம் ஆட்டம் கண்டுறது. யாரு காத்திருக்கிறப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கிறப்போ. சில நேரங்கள்ல பேதலிச்சிருது, சில நேரம் மனசு ரொம்ப பயந்துருது. ஆனா ஒன்ன மட்டும் நல்ல மனசுல வச்சுட்டு போங்க, சொல்லிட்டாருன்னா அவர் செய்ய போறாரு. ஆமென். ஹalleluya. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். So waiting for God is not an easy thing. Yes. Especially long waiting for God. ஆண்டவருக்காக நீண்ட காலம் காத்திருக்கிறது என்பது அவ்வளவு எளிதான விஷயமே அல்ல அல்ல அல்ல. என் பலத்துல ஒரு அளவு தான் காத்திருக்க முடியும். ஒரு அளவுக்கு மேல நான் தானாவே பொறுமை இழந்துருவேன். ஒரு அளவுக்கு மேல நான் தானாகவே பொறுமையை இழந்து விடுகிறேன். அப்ப ஆண்டவருக்கு நம்ம பலத்துல எல்லாம் காத்திருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் நம்மளை பலப்படுத்தி அவருக்கு காத்திருக்க தேவையான நீடிய பொறுமையை தேவனே எனக்கு அருளி செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மீண்டும் மீண்டும் என்னை பலப்படுத்தி அவருக்காக நீண்ட காலம் காத்திருக்க தேவையான நீடிய பொறுமைய அவரே எனக்கு அருளி செய்கிறார். ஆமென். இதனாலதான் ஆண்டவர் என்னோட பேசி பல வருஷம் ஆகியும்
இன்னும் என் மனசுல தொஞ்சு போகாம இருக்கிறேன். எஸ். ஹalleluya. ஹalleluya. இன்னும் என் மனசுல என்ன இல்ல? தொய்வே இல்லை. தொய்வே இல்லை. இந்த ஊழியத்தை தேவன் எப்படி செய்யறாரு நமக்கு, அதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். நீண்ட காலம் காத்திருக்கிறது, தொய்வு இல்லாம காத்திருக்கிறது எப்படி பாஸ்டர்? 2 மாசம் 3 மாசம் 2 வருஷம் ஆனாலே எனக்கு என்ன வந்துருதுன்னா ஒரு தொய்வு. இன்னும் நான் எதற்காக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், வேண்டியது என்ன அப்படின்னு நான் பாட்டுல என்னென்னமோ என்ன செய்யறேன், நான் பேசுறேன். ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை அழைத்தாரா? அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் பேரனை என்ன செய்வேன், பெருமை, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேன். அந்த மாதிரி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொத்த கொடுத்தாரா? கொத்தா கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? கொத்தாக. bunch of promises. hallelujah. hallelujah. அந்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய கொத்தை வாங்கிட்டு வந்தவர் 12வது சாப்டர் முடிஞ்சு 13வது அதிகாரத்துல ஆண்டவர் திரும்ப லோத்து பிரிஞ்ச பின்னாடி அதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் வந்து பேசுறாரா? பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்ன. அடுத்து ஒரு ஃப்ளேம் வருதா? வருது. அதுக்கு பிறகு 15வது அதிகாரத்துல வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொல்லி அடுத்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டு, அடுத்து இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமா ஒரு உடன்படிக்கையும் பண்றாரா? 15ல பண்றாரு. அப்ப 12ல பேசுறாரு, 13ல பேசுறாரு, 15ல என்ன செய்யறாரு? பேசுறாரு. அடுத்து 16ல மிஸ்டேக் பண்ணி இஸ்மவேல் என்ன பண்ணிடுறான்? பிறந்துடுறான். ஆதியாகமம் 16ல. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 16க்கும் ஆதியாகமம் 17க்கு இடையில 13 வருஷம் ஆயிருது. 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறாரு. அடுத்து 17வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு வயசு 99ல வந்து இன்னும் டீட்டெயிலா பேசுறாரு. உன் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். உன்னுடைய வம்சத்துல ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் மனைவி சாராய இனிமே சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் அவள் பேர் என்னன்னா சாராள். உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன், அவனுக்கு என்ன பேர் வை? ஈசாக்கு. 17லயும் பேசுறாரா? அடுத்து 18லயும் வந்து பேசுறாரா? அங்கதான் 17ல ஆபிரகாம் நகைக்கிறாரு, 18ல யார் நகைக்கிறா? சாராளமா நகைக்கிறாங்க. அங்க கணவர் நகைச்சா போட்டிக்கு போட்டி நானும் சிரிப்பேன் பாருங்கன்னு சொல்லி இந்த அம்மா வந்து இந்த அம்மாவும் பொக்கவாய் கிளவி இந்த பக்கம் கிடந்து சிரிச்சா ஆண்டவர் கடைசியில 20வது அதிகாரத்துல என்ன பண்ணி போட்டார்? 21வது அதிகாரத்துல சொன்னதை செஞ்சுட்டார். ஆமென். சொன்னதை செஞ்சு செஞ்சுட்டார். அப்படி மடங்கடிக்கப்பட்டு கூணி கூறி நின்னாலும் கடைசியில நிமிர்ந்துருச்சு. அறிக்கட்டு நிமிர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. இடையில ஒரே ஒரு நேரம் பேசிட்டு மட்டுமா விட்டார் ஆண்டவர்? இல்லை. திரும்ப திரும்ப பேசுறாரா? பேசினார். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை நேரம் புரியுது? நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் யோபுல அந்த வசனம் என்னையா? கர்த்தர் ஒரு முறை சொன்னதை 2 முறை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அந்த வசனம் பாருங்களேன் யோபுல. ஆக்சுவலா தமிழ்ல வந்து நமக்கு சாதகமா நல்லா இருக்கு. ஒரு நேரம் சொல்லிட்டேன்னா 2வது நேரம் அதை திருத்த மாட்டேன்னு சொல்றேன். ஆனா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. இங்க பாரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நீ மெசேஜை ரிசீவ் பண்ணவே இல்லை. எஸ், உன்கிட்ட நான் வலியுறுத்தி நான் என்ன செய்யணும்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீ என்ன செய்யல? அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண. You haven't received the message. யோபு 33:14. ஹல்லேலூயா. ஒரு முறை சொன்னதை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம தமிழுக்கு நல்ல சாதகமா நம்ம எடுத்துக்கலாம். சொன்னதை திருத்த மாட்டேங்கன்னு வச்சுக்கிறோம், ஆனா அது நமக்கு எடுத்து மாதிரி வச்சுக்கிறோம். ஆனா ஒரு ரியலாவே என்னன்னா, நான் 2 முறை சொல்றேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா you haven't received the message. நான் சொல்ற செய்தி நீ என்ன செய்யல, உள்வாங்கவே. என்னன்னா இல்ல. அதான் சொல்ற, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதுக்குன்னா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னா கேட்டுக்கிட்டே இரு.
தட்டிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு. ஆமென். உன் அறிக்கைட்டதை என்ன செய்ய கடைசில நிமிர்ந்து நிற்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் சங்கீதம் 2:8 என்னை கேளும், ask of me, என்னிடத்துல கேளு, அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். ஏன்னா நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எஸ், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை மனுஷங்க நிறைவேற்ற முடியாது. ஆனா மனுஷன் தன்னால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுப்பான். ஆனா தேவன் கொடுக்கிற வாக்குறுதி அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த வெயிட்டிங் பீரியட்ல தேவன் எனக்குள்ள பத்த வச்ச இந்த நெருப்பு அணைஞ்சு போகாம பாதுகாப்பார். ஹalleluya. ஹalleluya. 20 வருஷம் ஆனாலும் தேவன் பேசின காரியம் உங்களுக்கு இன்னும் நடக்கல. ஆனா தேவன் பத்த வச்ச நெருப்பு இன்னும் அணையல. அணையல. இன்னும் என்ன செய்யல? அணையல. இல்ல, அவர் பேசினப்ப எனக்கு ஆர்வமா இருந்துச்சு, அப்ப உற்சாகமா இருந்தேன். சில வருஷங்கள் உற்சாகம் இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் வரைக்கும் நாங்க அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம், நடக்க போகுதுன்னு ஜெபம் பண்ணோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த ஃபெய்த் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து இப்ப நாங்க அந்த காரியத்தையே நாங்க என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர்கிட்ட பதில கேட்க போனா ஆண்டவர் நம்ம தொலைச்ச ஜெபத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பார். ஆமென். திரும்பி ஒரு கண் சொல்லவா? சில நேரம் எதுக்கு நான் போனேன்? ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே, பதிலை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. டேய் இருடா, நீ பதில தேடுற, ஆனா உனக்கு ஒரு ஊழியத்தை இப்ப நான் செய்யணும். என்ன ஊழியம் ஆண்டவரே? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை தொலைச்சிட்ட பாரு, அந்த ஜெபத்தை இன்னைக்கு நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். அத ஜெபம் பண்றான் முதல்ல. எஸ். ஹalleluya. அதான் ஆதியாகமம் 17 ஆபிரகாமுக்கு தேவன் செஞ்ச ஊழியம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இந்த ஜெப குறிப்பை நான் உனக்கு தரவே இல்லையே, இது நீ கண்டுபிடிச்ச ஜெப குறிப்பு. இது நான் கொடுத்த பதில் இல்ல, உன் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்த பதில். எஸ். தேவன் கொடுக்கிற பதில் இருக்கு, நானா கொண்டு வர பதில், நம்மளே வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற பதிலும் இருக்கு. அப்போ இஸ்மவேல் தேவன் கொடுத்த பதில் இல்ல, ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்த பதில். அதனால ஆண்டவர் விண்ணப்பத்தையே மாத்தி விடுறாரு. ஈசாக்குக்காக என்ன செய்ய? நீ ஜெபம் பண்ணு. அவன் தான் நான் உனக்கு கொடுக்கிற பதில். எஸ். இப்ப ஆபிரகாம் எதை கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு? ஜெபத்தை தொலைச்ச ஜெபத்தை. அவன் தொலைச்ச ஜெபத்தை. இப்ப பதில் பிரச்சனை இல்ல, ஜெபம் தொலைஞ்சு போச்சு. எஸ். அந்த அனுபவம் இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு கிரகிக்க முடியுதா? இத நீங்க தொலைச்ச ஜெபத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னா தேவன் உங்களுக்கு செய்யற ஊழியம் பெரிய ஊழியம். ஆமென். அவர் சீரியஸா இருக்கிறான்னு அர்த்தம். நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் பெரிய காரியத்தை, நீ எதை தொலைச்சிடாத, நீ தொலைச்சிட்ட, அதனால திரும்ப கண்டுபிடிச்சு உன் கையில தர்றேன். இதைத்தான் நீ முதல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேல, இந்தா அந்த பழைய ஜெபத்தை தர்றேன், இனிமே இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். எஸ். ஹalleluya. ஹalleluya. நீங்க அப்ப இது ஆண்டவரே, அது தூக்கி பக்கத்துல அங்கிட்டு வைடா அப்படி. ஹalleluya. என் மேல வச்ச கிருபை, எஸ், என் மேல வச்ச தயவு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஃபயரை ஆண்டவர் பேசுறப்ப, என்னோட பேசுறப்ப, ஒரு நெருப்பு பத்தி எரியுதான் ஒரு ரேமா வேர்டு முதல்ல வர்றப்ப, அந்த ப்ராமிஸை கேட்குறப்ப பயங்கர துள்ளலா இருக்கா? துள்ளலா இருக்கு. இந்த இன்னைக்கு நடக்க போகுது, இந்த வாரம் நடக்க போகுது, இந்த மாசம் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோமா? எஸ். ஆனா நடக்க போகுதுன்னு ஆர்வமா இருந்து நடந்துச்சா? நடக்கல. ஒண்ணு என்ன செய்யல? நடக்கல. நாளடைவில் என்ன விடு? ஜெபத்தே விட்டுரு. அந்த ஜெபத்தை மட்டும் பண்ணாத, வேற ஏதாவது ஜெபத்தை பண்ண. அந்த ஜெபத்தை பண்ணாலே பதில் என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு நாம எதை விட்டுறோம்? ஜெபத்தையே. ஆனா தேவன் என்ன செய்வார்னா, அவர் பத்த வச்ச நெருப்பு எனக்குள்ள அணைந்து போக தேவன் விடுகிறதே இல்லை. இல்ல. அவன் சொல்லுங்க. ஆமென். தேவன் எனக்குள்ள பத்த வச்ச நெருப்பு அணைஞ்சு போக தேவன் விடுகிறதே இல்லை.
அவர் எனக்குன்னு குறிச்சிருக்கிற அந்த சீசன் வர்ற வரைக்கும் அவர் பற்ற வச்ச ஃப்ளேமை திரும்ப திரும்ப எனக்கு ஊழியம் செஞ்சு அந்த நெருப்பை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வருவார். எஸ், அந்த நெருப்பை அவர் பாதுகாக்கிறாருன்னா நீங்க பெரிய காரியத்தை சுதந்திரிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹalleluya. நீங்க எதை சுதந்திரிக்க போறீங்க? பெரிய நெருப்பை சுதந்திரிக்க போறீங்க. பெரிய காரியத்தை சுதந்திரிக்க போறீங்க. அப்போ நெருப்பை பத்த வச்சது எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேமா வேர்டு, ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கேட்டப்போ எனக்குள்ள வராத ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் நம்புறத, நான் நம்ப பண்ணினதை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை, அவர் தான் அந்த காரியத்தை நம்மளை நம்ப பண்ணினார். ஸோ தேவன் கொடுத்த ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நெருப்பு வந்து அது அணையாதபடி பாதுகாக்கிற ஊழியத்தை யார் தான் செய்யறா? அவர்தான், கர்த்தர் தான் செய்றார். ஆமென். ஆமென். பத்த வச்ச ஒரு நெருப்புல திடீர்னு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு காற்று வீசுறப்ப அந்த நெருப்பு திரும்ப குப்புன்னு எரியுதா? எரியுது. நெருப்பு புதுசா, அதுல எரியிற ஜுவாலை புதுசா? ஜுவாலை புதுசு, நெருப்பு பழைய நெருப்பு பழசு. அது ஏற்கனவே பத்த வச்ச நெருப்பு. ஆனா இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஊதுறப்ப அதுல ஒரு புது ஜுவாலை என்ன செய்யுதுன்னா பிறக்கு. ஆமென். ஸோ நெருப்பு பழசு, அதுல இப்ப கப்புன்னு பத்திக்கிற ஜுவாலை புதுசு. அவன் சார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நீங்க பேசும் பொழுதும் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற இந்த ஜுவாலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதுசா பேசினாரா? ஆதியாகமத்துல 12ல ஒன்ன பேசி 13ல அதுக்கு முரண்பாடா ஒன்ன பேசினாரா? பேசல. இல்ல 13ல ஒன்ன பேசிட்டு 15வது அதிகாரத்துல வேற ஒன்ன பேசினாரா? இல்ல. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பா இருக்கா? ஒவ்வொரு முறை பேசுறப்ப அந்த நெருப்பு குப்புன்னு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா? எரிஞ்சுக்கிட்டே. ஆண்டவர் முன்னுக்கு பின் முரண்படுகிறவர் அல்ல. முன்னாடி சொன்ன காரியத்தை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய தெள்ள தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் எனக்கு அருளி செய்கிற தேவன். அப்படின்னா எனக்கு செய்ய போற காரியத்தில் ஆண்டவர் சீரியஸா இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி இருக்கிறாரு? வெரி சீரியஸ். வெரி சீரியஸ். இந்த காற்று எப்ப இருந்து எந்த பக்கம் இருந்து வரும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா நான் அணைகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த காத்து வீசும். ஆமென். விட்டுலான்னு நினைக்கிறப்ப இந்த ஊழியத்தை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு செஞ்சு பத்த வச்சு அனுப்பிச்சுடுவார். ஆமென். பற்றி எரிய வச்சு அனுப்பிச்சுடுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தாவீதை சவுல் விரட்டி விரட்டி வேட்டையாடினாரா? விரட்டி விரட்டி வேட்டையாடினார். நாடோடி ஆக்கி அவனை வனாந்திரத்திலையும் கெபிலையும் ஓடி திரிய வச்சு சுற்றி திரிய வச்சு அப்படி தாவீதோட மனசு ஓடி ஓடி என்ன பண்ணிருக்கணும்னா அப்படி பொஞ்சிருக்கணும். ஆனா தேவன் வாக்கு பண்ணினபடியே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவருடைய 30வது வயசுல அவர் சீட்ல என்ன செய்யறாரு? சிங்காசனத்துல உட்கார்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பட்ட பாடு இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல தாவீது சவுல் இப்படி விரட்டுறாரு, இப்படி நம்மளை விடாம துரத்துறாரு அப்படின்னு நினைச்சு ஒரு விதத்துல களைச்சு போயிருக்கிறப்ப தாவீதுக்கு தேவைப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் யோனத்தானை அனுப்பி யாருக்கு செய்யறாரு? தாவீதுக்கு செய்கிறார். தாவீதுக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல 15வது வசனம் பாருங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே. தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். இது தாவீதுக்கு திடீர்னு
யோனத்தான் வந்து சொன்ன தீர்க்க தரிசனமா? இல்லை. என்ன யோனத்தான் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்ற? நான் ராஜாவா? எனக்கு கேட்கறதுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாவீது அதிர்ச்சி அடைஞ்சாரா அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு? இல்லை. இது ஏற்கனவே சாமுவேல் வந்து யாரை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனம்? தாவீதை பார்த்து சொன்ன தீர்க்க தாவீதுக்கே தரிசனம். உரிய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீங்கிறத சமயம் பார்த்து திரும்ப யோனத்தான் வந்து ஊதி விட்டுட்டு போறாரு. எஸ். ஒரு நெருப்பின் மேல ஒரு புதிய காற்று என்ன செய்கிறது? கர்த்தர் உனக்கு சொன்னது நிஜம், உனக்கு சொன்னபடி என்ன செய்ய போகுது? நடக்க போகுது, தடைகளை பார்க்காத அப்படின்னு 23வது அதிகாரத்துல யோனத்தான் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப 24வது அதிகாரத்துல சவுலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும். பழைய சவுலுக்குள்ள இருந்த தீர்க்க தரிசனம் வரும் திரும்ப ஆபரேட் ஆகி சவுல் இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறப்ப யோனத்தான் சொன்ன அதே தீர்க்க தரிசன வார்த்தை இப்ப யாரும் சொல்றா? சவுலும் சொல்லுகிறார். நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய். 20வது வசனம் 24:20 நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப. பாக்குறாள் பூரா என்னதான் சொல்றாங்க? ராஜா ராஜா ராஜான்னு. நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரே தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி திரும்ப திரும்ப வருதுன்னா கண்ணு வச்சிட்டாருன்னு அர்த்தம். எஸ். குறி வச்சிட்டாருன்னு அர்த்தம். உங்க குடும்பத்தை முன் குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தி சுத்தி அடிக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சமயத்துல ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி லைவ்ல ஃபாலோ பண்றவங்க, அண்ணே சடனா மத்தியானம் உட்காந்து டைனிங்ல உட்காந்து இருக்கிறேன், ஃபோன் வருது, அண்ணே ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் என்னப்பா எதுக்கு ஜெபம் பண்ணும்? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ நான் வந்து திடீர்னு ஃபோனை போட்டு என்னன்னு சொல்லலை, என்ன தேவைன்னு சொல்லலை. சரி ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரை நான் ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்றப்ப கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீருற்ற போலமோ வளமிக்க தோட்டத்தை போல இருப்ப. அந்த வேர்டை சொல்லி ஜெபம் பண்றப்ப நான் சொன்னேன், நீ வறட்சியா இருக்கலாம், ஆனா நீ இருக்கிற இடம் தோட்டமா இருக்கும், நீ வற்றாத நீரூற்று அப்படின்னு நான் கடகடன்னு சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ணோன்னு என்னப்பான்னு கேட்டேன். சரிண்ணே வச்சுறேன் அப்படின்னு வச்சுட்டாப்புல. ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் நாங்கள் போய் நிற்க வேண்டி இருந்துச்சு. அப்போ என்னை பார்த்த உடனே சொல்கிறாப்புல, அண்ணே உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்லணும். என்னப்பா சாட்சி? ஐயோ எப்போ பாருங்க நான் வந்து பைபிளை திறந்தாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த செய்தியை கேட்டாலும் சரி, நீ வந்து கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கும் இந்த வசனமாவே வருது. என்னடா எப்போ பார்த்தாலும் வறட்சி வறட்சின்னு பேசுகிறாரு. இதை கேட்டு கேட்டு நமக்கு இதாகி போச்சு. அதனால் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சா, அதான் ஒரு ஃபோனை போட்டேன் உங்களுக்கு. கடைசியில உங்ககிட்ட பேசுறப்போ ஆண்டவர் உங்க வழியா நீ வற்றாத நீர் ஊற்று அப்படின்ட்டு கர்த்தர் நித்தமும் நடத்தி. அவருடைய வாக்க மாற்ற முடியாது, நம்மளையும் மாற்ற முடியாது. ஆமென். நமக்குன்னே அளவெடுத்து தச்ச வேர்ட் அது. எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர்ட் for us. Yes. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப வேணா அந்த வேர்டு எனக்கு பொருத்தம் இல்லாம தெரியலாம், ஆனா எனக்குன்னு குறிச்ச நேரம் வர்றப்ப அந்த வார்த்தை எனக்கு மட்டும்தான் அச்சர சுத்தமா பொருந்தும். நாடோடியா சுத்திட்டு தரவனை பார்த்து என்னடா எல்லாரும் ராஜா ராஜான்னு சொல்றீங்க, அவனை பார்த்தா ராஜா மாதிரியாடா, என்னடா எங்கேயும் சுத்திட்டு தர்றான், இவனை போய் ராஜா ராஜான்னு சொல்றீங்க. அவனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா நேரம் வர்றப்ப அந்த வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. எந்த கூடத்துக்கு போனாலும் அவர் சொன்ன சொல்லு காதோரமா, எந்த சேனலை திருப்பினாலும் யார் செய்தி வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. யோனத்தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு. அடுத்து இப்ப சவுல் சொல்லிட்டாரு. சவுலே என்ன பண்ணிட்டாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த நாபால் ஒரு சேட்டை பண்ணிவிட்டான். இடையில என்ன பண்ணிட்டான்? நாபால் சேட்டை. அப்ப தாவீதுக்கு என்ன வந்துருச்சுன்னா இப்ப பயங்கர கோவம் வந்து
அவனை ஒரு வழி பண்ணாம என்ன செய்ய மாட்டேன், விட்ட மாட்டேன் மாட்டேன்னு பயங்கர கோபத்துல எலும்பு என்ன செய்யறாருன்னா வர்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எழுந்து வருகிற நேரத்துல யாரு குறுக்க வர்றா அப்படின்னு சொல்லி சொன்னா, அபிகாயில் வர்றா. அவ வந்து வேற ஏதாவது புது தீர்க்க தரிசனம் சொன்னாலா, இல்ல அவளும் அதையே தான் அடிச்சாளா? அவளும் அதேதான். அவளும் வேற ஒன்னும் சொல்லலையே. கர்த்தர் உம்மை இஸ்ரவேலுக்கு ஆண்டவனாக நியமிக்கும் பொழுது, இங்கேயும் பொருள் அதேதான். எஸ், ஆண்டவர் அவருடைய தாசனை, அவருக்காக காத்திருக்கிறவன துஞ்சு போக விடுறதே என்னன்னா இல்லை இல்ல. ஒரு பழைய நெருப்புல ஒரு புதிய ஒரு காற்று மறுபடியும் வீசுதுன்னா அந்த ஜுவாலையை அற்பமா நினைக்காதீங்க. இட்ஸ் a prophetical flame. ஆமென். அது ஒரு தீர்க்க தரிசன ஜுவாலை. தீர்க்க தரிசன ஜுவாலை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த flame என்ன செஞ்சிட்டு தான் இருக்கும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எரிஞ்சுக்கிட்டே. இது எதிர்பாராத நேரத்தில் வருகிற எதிர்பாராத காற்று. எதிர்பாராத நேரத்தில் வருகிற எதிர்பாராத காற்று. எதிர்பாராத காற்று. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்றதுக்கு அவருடைய தாயாரும் யோசேப்பும் ஆலயத்துக்கு எடுத்துட்டு வர்றப்போ, அங்க ஆலயத்துல ஒருத்தர் இருந்தாரா. அவர் வயசானவர், பேர் என்ன? சிமியோன். அவர் மேல யார் இருந்தா? கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு என்ன சொல்லியிருந்தாரு? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனானும் இருந்தான். என்ன சொன்னாரு? நீ வந்து கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். அதே மாதிரி அந்த குழந்தையை பார்த்துட்டாரா? பார்த்துட்டாரு. அந்த குழந்தைய கையில ஏந்தி ஜெபம் பண்ணாரா? இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர். என்ன வார்த்தையின்படியே? நீ மரணம் அடையும் முன்னே நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. நீர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர். இது வந்து இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வரும்னு மரியாதை யோசேப்பு எதிர்பார்த்து போனாங்களா? இல்லை. அவங்க ஒரு விருத்த சேதனம் பண்றதுக்கு போனா அந்த இடத்துல ஏற்கனவே ஜீசஸ் குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன நெருப்பின் மேல ஒரு தீர்க்க தரிசன காற்று அடிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் பற்ற வச்ச நெருப்பு ஏன் அணைகிறது இல்லைன்னா, அந்த நெருப்பு தொடர்ந்து எரிய தேவையான தீர்க்க தரிசன காற்றுகளை ஆண்டவர் மறுபடியும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் தம்முடைய ஊழியர்கள் அக்கினி ஜுவாலையாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் வச்சிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் மூலமா ஒரு நெருப்பு உள்ள விழுன்னு சொன்னா, தூதர்கள் சில மனுஷங்களை பயன்படுத்தி ஒரு காற்றை வீசி ஊழியக்காரன் மூலமா உங்களுக்குள்ள போட்ட அக்கினி ஜுவாலை அணைஞ்சு போகாம அவர் பாதுகாக்கிறவர். ஆமென். அதனால ஒரு ஊழியர் மூலமா உள்ள வந்த ஒரு அக்கினி ஜுவாலை அணையாம பாதுகாக்கும்படி அபிகாயில் மாதிரி ஒரு தூதர், யோனத்தான் மாதிரி ஒரு தூதர், சபலை போல ஒரு தூதர், ஒரு காற்று போல வந்து ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த prophetical wind என்ன செய்யுதுன்னா prophetical fire அணையாம பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். விளங்குதுன்னு சொல்றவங்க ஆமென். என்னோட தான் பேசுறார் ஆண்டவர். ஆமென். ஒரு தேவ மனுஷன் மூலமா உங்களுக்குள்ள செய்தியை கேட்கிறப்ப ஒரு நெருப்பு விழும்னா அந்த நெருப்பு அணைந்து போகாதிருக்க தேவையான ஒரு தீர்க்க தரிசன காற்றை நம்மளை தேடி வருகிற சில மனுஷங்களை ஏஞ்சல்ஸா பயன்படுத்தி ஆண்டவர் அந்த ஃப்ளேம் அணையாம பாதுகாக்கிறவர். வருஷ கணக்கா தரிசனத்தை சுமக்கிற, 20 ஆண்டா சுமக்கிற, 25 வருஷமா சுமக்கிற, 40 ஆண்டுகளா தரிசனத்தை சுமக்கிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு அணையாத விதத்துல தேவன் பயன்படுத்துகிற தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட இந்த மெசேஜ் உங்களுக்கு ஒரு தூதர் மாதிரி தான் இருக்கும். ஆமென். ஏற்கனவே நீங்க ரிசீவ் பண்ண ஒரு நெருப்பு மேல ஒரு காற்று ஆண்டவர் இந்த செய்தி மூலமா ஊதுறார். எஸ், ஊதுகிறார். சில நேரம் ஒரு தீர்க்கதரிசி நெருப்பா வருவான், சில நேரம் தீர்க்கதரிசி காற்றா வருவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்னடா
நம்ம வீட்டுல நடக்கிறது யாருக்குமே என்னன்னா தெரியாது. இந்த குழந்தைய குறிச்ச தீர்க்க தரிசனம் அவ்வளவு யூனிக்கானது. எப்படி இந்த சிமியோனுக்கு என்ன செய்யும் தெரியும். அங்க ஒரு காற்று. எஸ். நான் சொன்னது நிஜம். அடுத்து பானுவேலின் குமாரத்தையும் ஆசேர் கோத்திரத்தாள சேர்ந்த அண்ணல் அவளும் வந்து என்ன செய்யறா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறா. இந்த காற்று என்ன செய்யல? எதிர்பார்க்கல. அவன் சொன்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்தானியா வீட்டுல ஆண்டவர் வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நலதங்கிற தைலத்தை கொண்டு வந்து ஒருத்தி சிரசு மேல ஊத்தி ஒரு ஊழியத்தை செய்கிறாள். அந்த காரியம் எதை கன்ஃபார்ம் பண்ணது? அவர் மரணம், அவருடைய மரணம், அவருடைய பாடு, அவருடைய அடக்கம், இது எல்லாத்தையும் அவருக்குள்ள அப்படி ஒரு காற்று. அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு தேவைப்பட்ட ஒரு காற்று அப்படி ஊதி விட்டு குப்புன்னு நெருப்பு என்ன செய்யுதுன்னா பற்றி எரிகிறது. தேவன் பத்த வச்ச நெருப்பு அது அணையாது இருக்க தேவையான காற்றை திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டே இருப்பார். அப்படின்னா உங்க ஃபேமிலியை குறித்து அவருடைய காரியம் பெருசு, ரொம்ப சீரியஸா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில சிலுவையில கூட தொங்குன கல்வன்ல ஒருத்தன் இந்த தூதர் ஊழியத்தை பண்றான் பாருங்க ஜீசஸ்க்கு. எல்லாரும் குற்றப்படுத்தி நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில இருந்து இறங்கி தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை, இவரெல்லாம் வந்துட்டாரன்னு சொல்லி நக்கல் நையாண்டி எல்லாரும் பண்ணிட்டு இருக்க நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கல்வன் என்ன செய்யறான்னா அவனும் பரியாசம் பண்றப்ப அங்க ஒரு கல்வன் சொல்றான், நீ நானும் செஞ்ச தப்புக்கேற்ற தண்டனை அடைகிறோம். அவர் தகாதது ஒன்றும் நடந்துக்கலையே. அவன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற ஜீசஸை பார்த்து, நீங்க கல்வன்ல ஒருத்தர் இல்ல, நீங்க தான் எங்க காவலர். உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தரணும். அந்த ஃபைனல் மொமெண்ட்ல ஜீசஸுக்கு அந்த ஊழியம் தேவையா இருந்துச்சு. அவன் சொல்லுங்க, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். கடைசி நேரத்தில் கூட அவர் தொஞ்சு போய் அணைஞ்சு போக தேவன் விடல. அந்த நேரத்தில் அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்பு தொடர்ந்து பற்றி எரிய தேவையான ஒரு தூதர் ஊழியத்தை பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கல்வனை கொண்டு செய்தாரே ஆண்டவர். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது நடக்கிறப்ப நீங்க நோட்ல ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எஸ், ஆமாண்டவரே. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்தை எங்க ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா பாருங்க, இன்னைக்கு நீங்க பண்ற ஊழியம் ஒரு புது தீர்க்க தரிசனத்தை எங்களுக்கு தரல. ஏற்கனவே எங்களுக்கு தேவன் தந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் மேல ஒரு காற்றை ஊதுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள இப்போ பழைய நெருப்புல ஒரு புதிய அக்கினி ஜுவாலை. பல வருஷம் ஆனாலும் அப்படி தக்க 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 தக்கன்னு இருக்கான். எத்தனை வருஷம் ஆனாலும், பல வருஷம் ஆனாலும். ஹல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், விண்ணப்பத்தை கவனியும். இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்,
ஹalleluya. ஹalleluya. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா என்னிடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின காரியத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகளை நான் வாசிச்ச அதே ஸ்கிரிப்சர்ல இருந்து மீண்டும் மீண்டும் தேவன் தர்றதுனால தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வருஷ கணக்கா ஆர்வத்தோட வைராக்கியத்தோட கொழுந்து விட்டு எரிகிற ஒரு இருதயத்தோட அந்த காரியத்துக்காக தொடர்ந்து தரப்புல நிக்க முடியுது. ஆமென். ஆமென் சொன்ன. ஆமென். அப்படி ஏதாவது லைட்டா ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி இருந்தா கூட ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் அந்த பழைய காரியத்தை பேசி வேதப்படுத்தி விட்டுருவார். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க். ஒண்ணுக்கு பின்னு முரணா பேசுறவர் அல்ல. முன்னாடி பேசின காரியத்தை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய பல காரியத்தை மறுபடியும் மறுபடியும் நம்மோடு பேசுகிற கர்த்தர். ஹalleluya. 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 இந்த அனுபவம் இருக்குன்னா சோர்ந்து போகாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. 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 சில நேரங்கள்ல நம்மளிடத்திலே பேசுவாரு. சில நேரங்கள்ல நம்மளோட இருக்கிற நபர்கள், நமக்கு நெருக்கமான நபர்கள், நாம எதிர்பார்த்திராத நேரத்துல நாம எதிர்பார்த்திராத நேரத்துல வந்து நாம எதிர்பார்த்திராத இந்த ஊழியத்தை நமக்கு செய்வாங்க. எஸ். அந்த அனுபவம் நடக்கிறப்ப நம்ம விசுவாசம் அப்படி பிச்சுக்கிட்டு அடிக்கும். எஸ். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் என்ன அடிக்கும்? பிச்சுக்கிட்டு போகும். நான் போன முறை வந்தப்பே நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஒரு குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு. குழந்தைக்கு பேர் என்ன? ஜோஹானன். ஞாபகம் ஓ, ஞாபகம். நீங்க சொல்லுங்க. பேர் கூட சொல்லிட்டு போனா ஜொஹானன் சொல்லிட்டு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜொஹானன். அது பர்சனலாக எனக்கு ஆண்டவர் பேசினது, என் மனைவிக்கு பேசினது. அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய காரியங்கள் அப்பப்போ திரும்ப திரும்ப சொல்லுவார். அதை நாங்கள் அந்த சீசனுக்காக நாங்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட் ஈகர்லி. ஆனால் சில நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, எங்கேயாவது நான் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கிறப்போ, சமீபத்தில் நான் வந்து கோயம்புத்தூரில் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் இருந்து காலையில் கிளம்புறோம். அப்போது கிளம்புறப்போ அந்த வீட்டை நான் ப்ளஸ் பண்ணுறோம். நான் ஜூடா என்னோட ஒய்ஃபெல்லாம் நாங்கள் ப்ளஸ் பண்ணி முடிக்கிறப்ப அந்த வீட்டில் இருந்த சிஸ்டர் என்ன செய்கிறாங்கன்னா, அண்ணே நான் ஒரு ஜெபம் பண்ணவா உங்களுக்கு அப்படின்னாங்க. சரி ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் தூக்கி கையில் கொடுத்தாங்க. நீங்கள் வரல, நீங்கள் ஜூடா வரல, நானும் என்னோட ஒய்ஃபு தான். அப்போ ஒரு நல்ல பாக்ஸ் ரேப்பர் பண்ணி என் கையில் கொடுத்தாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இது வந்து பிறக்க போகிற ஜொஹானனுக்கு கிஃப்ட் அப்படின்னாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, வீட்டில் ஷெல்ஃபில் இருக்குது, இன்னும் என்ன செய்யலை, ஓப்பன் பண்ணல. இது வந்து ஜோகனுக்காக நாங்கள் இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்டை கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு வந்து சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து ஏற்கனவே டேவிட் சாம் அவங்க பாட்டு, அவங்க ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நாட்கள் இந்த சாங்கை தான் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சாராம், கொடுத்தாராம். இந்த பாட்டை அவங்க பாடிட்டு இருக்கிறப்ப தான் இந்த அடுத்தவங்களுக்கு பேபி என்னென்ன வந்ததுன்னு அந்த பாட்டை பாடினாங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க சொன்ன வார்த்தைய நாங்க பிடித்து கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய நாங்க பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இந்த பாட்டை பாடி அவங்க சொன்னாங்களா. அப்புறம் கார்ல உட்கார்ந்த உடனே இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே வர்றேன். அந்த சுச்சுவேஷன் அவங்க பாடினது, இந்த
ஒரு சம்பந்தம் நமக்கு அறிமுகமானவங்க. நம்ம அந்த நேரத்தில் இந்த பிரேயர் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க இப்படி ஒரு ஜெபத்தை பண்ண போறேன், இப்படி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன்னு நம்மகிட்ட என்ன செய்யலன்னா சொல்லல. சோ அங்க ஒரு தூதர் மாதிரி ஒரு காற்று வீசுது. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற நெருப்பு பத்தி எரியுது. ஆமென். ஓகே, முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த பின்னாடி ஜூடா ஒரு 9 மணிக்கு என்ன பார்க்க வர்றாப்புல, வந்து ஒரு பார்சலோட வர்றாப்புல. ஜூடா, அண்ணே தூத்துக்குடியிலிருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை கையில் வாங்கி பார்த்தா ஃபுல்லாக ஜோகனுக்கு வந்து பிறந்த உடனே வாங்குற முதல் துணி, முதல் ட்ரெஸ்ஸு, ஜோகனுக்கான கவிதை, என்னென்னமோ எழுதி அது ஒரு பெரிய ஒரு பஞ்சை தூக்கி கையில் கொடுக்குறாங்க. ஒரே நாளில் 2 எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சீரியஸா பேசியிருக்கிறப்போ அதை நாம கொஞ்சம் கூட வந்து நாம அசட்டை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் பத்த வச்ச நெருப்ப கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய தூதர்களை காற்றுகளாக நம்மளை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நாங்க போன இந்த வருஷம் தான் ஆஸ்திரேலியால இருந்தப்போ சிட்னியில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். லைவில் ஃபாலோ பண்ணுற அங்கே ஒரு ப்ராஃபட், அவர் வாகான்ற இடத்துல இருக்கிற அவரும் அவருடைய ஒய்ஃபும் சிட்னிக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. சண்டேல ஸ்டே பண்ணிவிட்டு பாஸ்டர் ஈவினிங் ஒரு டின்னர் போனோம் அப்படின்னாங்க. ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னியில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் நைட்டில் வந்து ஒரு டின்னர். அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். அவங்க இதுக்காகவே ஒரு 5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி என்னை பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் போக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பார்சல் கிஃப்ட் ரேப்பர் பண்ணி ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டே கையில் வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் குழந்தை பிறந்துச்சு. எங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் குழந்தை பிறந்துச்சு. இந்த 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இவங்க தான் அவங்க காட்டுறாங்க கண்ணுக்கு முன்னாடி, இவங்க தான் அவங்க. அதனால ஆண்டவர் நம்மோட பேசுறது நிஜம் பாஸ்டர். இதை எப்படி உங்கள்கிட்ட ஓபன் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் மூவா, நாங்க ஒரு ப்ரொஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி பண்றோம். இந்த கான்வர்சேஷனே ஒரு ப்ரொஃபட்டிக்கல் கான்வர்சேஷன். அதனால இந்த கிஃப்ட்டை நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் செல்போன்ல டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் டின்னர் கூப்பிடுறாங்கன்னு தான் நான் போனேன். இந்த கான்வர்சேஷனை எதிர்பார்த்தே நான் என்ன செய்யல, போகல. அங்க போய் அவங்க பேசுறது, அவங்க டெஸ்டிமனி எல்லாத்தையும் கேட்கிறப்ப பத்திக்கிட்டு எரியுது. அவங்க புதுசா நெருப்ப பத்த வைக்கல, ஏற்கனவே பத்த வச்ச நெருப்ப ஜுவாலையாக்கி விடுங்க காற்று வீசி. இந்த அனுபவத்தை please do not underestimate this holy experience. Yes. Hallelujah. Hallelujah. இந்த பரிசுத்த அனுபவத்தை ஒரு நாளும் என்ன செய்யாதீங்கன்னா லேசா எடுத்துக்கிறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா நம்முடைய இருதயம் தொஞ்சு போகக்கூடியது, தொடர்ந்து காத்திருக்க நம்மளால முடியாதுங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு தூதர் ஊழியத்தை திரும்ப திரும்ப நமக்கு செஞ்சு அவர் பத்த வச்ச நெருப்ப அணையாதபடி என் ஆண்டவர் பல வருஷமாய் பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பனா சொன்னது நடக்க போகுது. ஆமென். சொன்னது நடக்க போகுது. நம்மெல்லாம் ஆண்டவரோட நெருங்கி நடந்தோம்னு சொல்ல முடியாது. அவருடைய நெருப்பு தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய நெருப்பு தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறார் என்பதற்கு எது நிச்சயம்னா கொழுந்து விட்டு எரிகிற என்னுடைய இருதயம். ஆமென். அது சொல்லுது ஒவ்வொரு நேரமும் கொடுத்த வாக்க தெய்வம் உனக்கு நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 பேபிக்கு எடுத்த காரியம்லாம் எங்களுக்குலாம் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. கம்ப்ளீட்டா அந்த ஏரியாலாம் கடந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் விரும்புறத நீ விரும்பணும் அப்படின்னு. நான் விரும்புறத நீயும் விரும்பணும். இட் இஸ் மை வில். இது உனக்கான என்னுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள என்ன செய்யணும், விரும்பணும். அந்த விருப்பத்தை தேவன் என்ன செய்கிறார், நம்ம இருதயத்துல வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வச்சது மட்டும் இல்ல, அந்த விருப்பம் அவிஞ்சு போகாம அவரே என்ன செய்கிறார்னா பாதுகாக்கிறார். அதனாலதான் பல ஆண்டுகளா நமக்காக அவருக்காக தொடர்ந்து காத்திருக்க நம்மளால
முடிகிறது. ஆண்டவர் சொல்றார், ஒரு தொலைதூர தரிசனம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. எஸ், ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென். தொலைதூர தரிசனம். எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூத்து போன உங்க கண்கள் உங்க வீட்டுல அவருடைய காரியம் பூத்து இருக்கிறத பார்க்கும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்றேல, உன் வீட்டுல என் காரியம் பூத்து இருக்கிறத உன் கண்ணு என்ன செய்யும்? பார்க்கும். பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைய பார்த்து பார்த்து பழகி போன உன்னுடைய கண்கள் உனக்கு பழக்கமே இல்லாத ஒரு நிறைவை பார்த்து கூச்சமடையும். எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழக்கமே இல்லாத நிறைவை, பழக்கம் இல்லாதது எப்படி பார்ப்பீங்க? அப்படியே கண்ணு கூசி கூசி கூச்சமா இருக்கு, பார்க்க முடியல. கூச்சமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நிறைவு, உங்களுக்கு பழக்கமே இல்லாத நிறைவு, புதுசா அந்த காரியத்தை நீங்க போய் டச் பண்றப்ப எப்படி இருக்கு? கூச்சமா. கூச்சமா. உங்களுக்கு கூச்சமா இருக்கிற ஒரு நிறைவு உங்களை தொட போகுது. எஸ். இப்படியா கேட்கறது இந்த வார்த்தையா? ஹல்லேலூயா. உங்களை குறையோட பார்த்து பார்த்து பழகி போன கண்கள் பழக்கமே இல்லாத ஒரு நிறைவோட வர்றத பாக்குறப்ப, யாரு வர்றா? நம்ம உள்ளதானா? வேற யாராவது இருக்கும் போல தெரியுது. நல்ல கண்ணை கசக்கிட்டு பாரு. இல்ல நானும் கசக்கி பாக்குறேன், வேற யாரும் இல்ல, அதே ஆள் தான் என்ன செய்யறாங்கன்னா கேக்குறாங்க. அப்ப அந்த ஆளுக்கு தான் நினைச்சிருக்காது இருக்கா? எத்தனை பேர் எதிர்பார்க்க நடக்கும்? ஆமென். நடக்க போகுது, நடக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் அதுக்கான கிரி எனக்குள்ள நடப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமாய் நடக்கும். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில விழுந்து போவது இல்ல. நீ நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீங்க நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. அடிச்சிட்டு சொல்லனாங்கிறது இல்ல, சொல்லிட்டு அடுறாங்கிறார். ஆமென். சொல்லுங்க, அடிச்சிட்டு சொல்றேங்க. கீழே விழுந்தா சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விழும்னு சொல்லிட்டு அடுறா. விழுன்னு சொல்லிட்டு அடுறா. விழுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய? அடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஜன கூட்டம் மெய்யாகவே தேவன் ஒருவர் ஜீவிக்கிறாரியா, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் சொன்ன வார்த்தை எதுவும் தரையில என்ன செய்யல, விழல, சொன்னதை அப்படியே செஞ்சுட்டாரியா. இந்த பயலுக சொல்லிக்கிட்டே தெரிஞ்சானுங்க, நடக்காதுன்னு நினைச்சோம், கடைசியில் அவர் சொன்னபடி அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா நடந்துருச்சு. நடந்தா சொல்றேன்னு சொல்லாத, நான் சொல்றேன் அதனால எனக்கு நடக்கும். நானே தேவன் என்பதற்கு நீ எனக்கு சாட்சி, உன் குடும்பம் எனக்கு சாட்சி, உன் பிள்ளைங்க எனக்கு சாட்சி, உன் ஊழியம் எனக்கு சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி வாரியர்ஸ் வேணும் இந்த கடைசி கால. எஸ். அந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு குறை உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானே காற்றா வந்திருக்கேன், அடுத்து சூறாவளியா வருவேன் பாருங்க. ஆமென். எப்படி வர போறேன்? சூறாவளியா வந்து அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் எங்க வாழ்க்கையில உண்மை அப்படின்னு நிரூபிச்சு காட்டுற அந்த நாள்ல கர்த்தர் எங்களை சூறாவளியாய் பயன்படுத்துவாராக. எத்தனையோ காரியத்தை அவர் சொல்றாருன்னு நாங்க சொல்லி நடந்த காரியம் நிறைய இருக்கு மினிஸ்ட்ரியில. அவர் சொல்றாருங்கிறத சொல்லி நடந்த காரியம் எவ்வளவு நிறைய இருக்கு. அவ்வளத்தை சொல்லி நடந்திருக்கிறப்ப சொல்றது எப்படி நடக்காம போகும்? எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிவைவலை குறித்து அவ்வளோ பேசியிருக்கிறாரு, விடாம கிட்டத்தட்ட 22 வருஷமா ரிவைவலை குறித்து பேசுறத எங்களால நிறுத்தவே முடியல. ஏன்னா அவ்வளவு பேசுறாரு. எப்படி நடக்காம என்னன்னா போகும். அதனால ஆண்டவர் பேசுற காரியத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். இதான் நான் விளையாட்டுக்காக வரல, ஒரு கூட்டம் வச்சதுனால நான் வரல.
ஆண்டவரே நான் வருகிற பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஊழியத்தை நீங்க செய்றீங்க. எஸ், எனக்குள்ள ஒரு நெருப்பு பத்தி என்ன செய்யுதுன்னா எரியுது. அப்படின்னா ஜீவனுள்ள தேவன் என்னோடு முகமுகமா இடைப்பட்டு இருக்கிறாரு. விளையாட்டுக்காக பேசல, நான் என்னை அவருடைய சாட்சியா தேவன் எழுப்புறாரு. அவர் இருக்கிறார் என்பதற்கு என் குடும்பம் அற்புதமா அடையாளமா இருக்க போகுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று thank you நீ Jesus. நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. விழுந்த உங்களை ஆண்டவர் தாங்கினார். விழுந்த உங்களை ஆண்டவர் தாங்கினார். தாங்கினது மட்டும் இல்ல, மடங்கடிக்கப்பட்ட உன்னை நான் தூக்கி விடுவேன். நிமிர முடியாத அளவு உன்னை கூனி குறுக வச்சாங்கல்ல, மடங்கடிக்கப்பட்ட உன்னை நான் தூக்கி விடுகிற தேவன். மடங்கடிக்கப்பட்ட உன் காரியத்தை நான் நிமிர்த்துகிற தேவன். எந்த காரியம் இல்லைன்னு நீ அவமானத்துல கூனி குறுகி நிக்கிறியோ, எந்த காரியத்தை வச்சு உன்னை மடங்கடிச்சாங்களோ அந்த காரியத்துல பல மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் காண தேவன் அனுக்கிரகம் செய்ய போகிறார். பல நாட்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்குள்ள போட்ட ஒரு நெருப்ப இன்னைக்கு ஒரு தூதனா என்ன கொண்டு வந்து இந்த செய்தி ஒரு காற்று போல உங்கள் மேல வீசுகிற இந்த நேரத்துல அந்த நெருப்பு மறுபடியும் கொழுந்து விட்டு எரிகிறது. மறுபடியும் ஒரு அக்கினி மூடுகிறது. மறுபடியும் ஒரு அக்கினி ஜுவாலை பற்றுகிறது. சீரியஸா நான் எடுத்திருக்கிறேன். நான் உன் காரியத்தை சீரியஸா எடுத்திருக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். விட்டுறாத 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 விட்டுறாதன்றார் ஆண்டவர். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தொலைதூர தரிசனம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்திருக்கு. ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் தூரம் இருந்தது, ஆனா இப்ப ரொம்ப கிட்ட வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல அப்பாவுக்கு கரங்களை தட்டி தேங்க்யூ டாடி, என்னோட பேசுகிறீரே, என்னோட இடைபடுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த முதல் 2வது நாள்ல ஒரு நெருப்பு ஆண்டவரே மறுபடியும் கொழுந்து விட்டு எரிவதாக. கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நல்ல பொறிச்சு எப்படி வைக்கணுமோ வைங்க. ஆண்டவர் பல விஷயங்களை என்னிடத்துல பேசுவார். அப்போ இதில் நான் இப்போ தற்சமயம் செய்கிறது இல்லாமல் டைரி இதில் எழுதுறது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் ஃபோனில் நோட் டேக்கிங் ஆப் ஏதாவது வச்சுருப்பீங்க. நான் வச்சுருக்கிறது கூகுளில் உள்ள கீப்புங்கிற அந்த ஆப் வச்சுருக்கிறேன். அதில் அவ்வப்போது ஆண்டவர் பேசுகிறது, ஒரு பாடுற பாடல், இந்த பாடல் நல்லா இருக்குதே, என்னுடைய தனி ஜெப தியான நேரத்தில் பாடின பாடல் எனக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்ததுன்னா ஒன்று அதை அடித்து வைப்பேன். இதை நம்ம சர்ச்சில் ஜெப நேரத்தில் பாடணும், நம்முடைய ஆராதனையில் நான் அதை பாடணும் அப்படின்னு சொல்லி அவைகளை உடனே அதில் டைப் பண்ணி வைப்பேன். அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போல் நிறைய வேறு இது அல்லாமல் வேற ஆண்டவர் சில சூழ்நிலைகளை தரும்போது இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், பேசணும், கர்த்தருடைய வார்த்தையா பேசணும்னு ஆண்டவர் தருகிற அந்த சிந்தனைகளை அதில் அப்படியே எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுருப்பேன். சில நேரங்களில் அதை சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டைம் ஃப்ரேமுக்குள்ள நாம் ஒரு டைம் ஃப்ரேமை வச்சு அதுக்குள்ள ஆண்டவர் அதை செய்வார்னு நம்ம நினைக்கிறோம். அப்பந்தான் நாம் ஏமாற்றம் அடைகிறோம் அல்லது என்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம்.
ஆண்டவர் என்னமோ இப்போ உடனே நடக்க போற காரியம் மாதிரி ஆண்டவர் சொன்னார். அப்படியே மனசுல ஃப்ளோ வந்துச்சு, எல்லாத்தையும் டைப் பண்ணி அடிச்செல்லாம் வச்சோமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் மிக தூரமான காரியத்தை குறித்து ஆண்டவர் இப்பொழுதே சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன நாம விசுவாசிக்க வேண்டும். என்ன சில நேரங்களில் நான் அந்த நோட்ஸை டைப் பண்ணி வச்சதை என்னடா இந்த வருஷத்துக்குள்ள நடக்கலை அப்படின்னு டெலீட் பண்ண விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் திரும்பவும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அதே ஃப்ளோவை தரும்போது திரும்பவும் டைப் பண்ணி வைப்பேன். அதனால கர்த்தர் உங்கள் வாழ்வில் சொன்னது சொன்னதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வாழ்க்கையில சொன்னது சொன்னதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்வீரப்பா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அதற்கேற்றபடி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுக்கு உங்க மேல திரும்ப ஆண்டவர் அந்த நெருப்பை பற்றி எரிய வச்சிருக்கிறார். என்ன காற்றை வீச பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷமா போங்க இந்த இடத்துல இருந்து. ஹல்லேலூயா, வெற்றி களிப்போட போங்க. பிசாசு வெக்கப்படட்டும். என் இருதயத்தை சோர்ந்து போக பண்ண நான் இன்றைக்கு கர்த்தருக்காய் கொழுந்து விட்டு எரிகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சமூகம் உங்களுக்கு முன்னால போகிறது. அவர் உங்களை விட்டு விலகலை, உங்களை கைவிடலை. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதுசா ஏதோ ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவரே அதை அனல் மூட்டி இருக்கிறீங்க, அதை எரிய கொழுந்து விட்டு ஜுவாலித்து எரிய பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. நம்பிக்கையை மறுபடியும் ஆண்டவரை துளிர்க்க பண்ணி இருக்கிறீங்க. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.